கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஒரு புதிய நாள். இந்த நாள் உங்களுக்கு புதிய அற்புதங்களை செய்வதற்கு ஆண்டவர் கிரியை செய்கிற ஒரு நாள். பெரிய காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். பிறந்த நாளை காண்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜீவவார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 நாளாகமும் 16வது அதிகாரம் 3வது வசனம். புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தார். இன்றைய ஜீவவார்த்தையின் தலைப்பு பங்கிட்டு கொடுப்பீர்கள். பங்கிட்டு கொடுப்பீர்கள். தாவீது ஜனங்களுக்கு, அதாவது அப்பம், இறைச்சி துண்டு, திராட்சரசம் எல்லாவற்றையும் பங்கிட்டு ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. பாருங்க, தாவீதை கொண்டுதான் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வாரா? உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய மாட்டாரா? இப்படிப்பட்ட அதிசயங்களை ஆண்டவர் செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். நீங்க வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது யோசுவாவிடத்தில் ஆண்டவர் யோசுவா அதிகாரத்தில் சொல்றாரு, நீ அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க யோசுவாவின் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. அப்படியே ஆண்டவர் யோசுவாவை கொண்டு அந்த காரியத்தை செய்தார். மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அதற்கென்று ஒரு விசேஷத்த கிருபை வேணும், விசேஷத்த ஒரு ஞானம் வேணும், விசேஷித்த ஒரு தலைமையத்துவம் தேவை, ஒரு உயர்ந்த ஸ்தானம் தேவை. உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்களும் பங்கிட்டு கொடுக்கிறவர்களாய், பகிர்ந்து கொடுக்கலாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிற நன்மைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பீர்கள். அதாவது ஸ்தாமனத்தில் இருக்கிற நன்மைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பீர்கள். வேதத்தில் இருக்கிற அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்கு நீங்கள் போதித்து பகிர்ந்து கொடுப்பீர்கள். உங்கள் வழியாய் பலத்த காரியம் நடக்கப் போகிறது. நீங்கள் பங்கிட்டு கொடுக்கிறவர்கள், மற்றவர்களை வாழ வைக்கிறவர்கள், மற்றவர்கள் செழிப்பாக இருப்பதற்கு கிரியை செய்ய போகிறவர்கள். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். தாவீது மூலமாய் அநேக உணவுப் பொருட்களை பங்கிட்டு கொடுத்ததை பார்க்கும். அதே கிருபையின் அபிஷேகம் இன்றைக்கு அடியனோடு கூட இருந்து செபிக்கிற ஒவ்வொரு நேரம் இப்போது இறங்கி வரட்டும். அந்த பங்கிட்டு கொடுக்கிற அபிஷேகம், உணவுப் பொருட்கள், வரங்கள், வல்லமைகள், இன்னும் உலகத்திலே கொடுக்கப்பட்ட அநேக ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு இவங்க பங்கிட்டு கொடுக்கிறவங்களா மாறட்டும் என்று செபிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களாய், தலைவியாய், உயர்ந்தவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், சமுதாயத்தில் பெயர் பெற்றவர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாய் உங்களுடைய ஊழியக்காரன் செபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டு நன்றி. இப்பொழுது வியாதியின் பிடியில் கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். இப்பொழுது உங்களுடைய அற்புத சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக. வியாதி முற்றிலுமாய் சுகமாகட்டும். பிசாசின் போராட்டங்கள் குடும்பங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவரே, இன்னும் படிப்பில் இருக்கிற தடை, வேலையில் இருக்கிற தடை, வியாபாரத்தில் இருக்கிற தடைகள் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும். இந்த உலகத்தில் ஏன் வாழ வேண்டும் என்று யாராவது நினைத்து கொண்டிருந்தால் அவங்க வாழ்க்கையை நீர் மாற்றி அமைத்து இந்த உலகத்தில் அவர்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்கும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நீர் அப்படி செய்தி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.